அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளால நாமோ இன்றைக்கு நல்ல முறையில சில வாழ்க்கை முறைகளை நம்ம வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அல்லாஹ் நமக்கு ஏராளமான பரக்கத்தையும் அருளையும் நமக்கு பொழிஞ்சிருக்கிறான், மாற்று கருத்தே இல்லை. அழகான உடைகள், அழகான வீடுகள், நல்ல முறையில சாப்பிடுவதற்கு, நல்ல முறையில குடும்பங்களோடு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இன்றைக்கு நம்மால் இருக்க முடியுது. ஆனா இதே மாதிரியான நிலைமைகள்ல உலகத்துல உள்ள நிறைய மக்கள் இருக்கிறாங்களா, குறிப்பாக முஸ்லீம்கள் இருக்கிறாங்களா பார்த்தீங்கன்னா அது நம்மால சொல்லவே இயலாது. பல ஊர்களில், பல நாடுகளில் இன்றைக்கு வரைக்கும் ஏராளமான கஷ்டங்கள், துன்பங்கள். குறிப்பாக சொல்ல போனால் பாலஸ்தீனத்தில் சமீப காலத்தில் ஐநா விட்டிருக்கக்கூடிய அறிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 14,000 குழந்தைகள் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய காசா பகுதியில் அந்த போர் சூழல் மிகுந்திருக்கக்கூடிய காரணத்தினால வெளியிலிருந்து எந்த ஒரு பொருளும் உள்ள கொண்டு வர முடியல. அந்த இஸ்ரேலிய அரசாங்கம் முழுக்க முழுக்க கட்டுப்பாடுகளை போட்டு வச்சிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு சாப்பிடுவதற்கான எந்த ஒரு பொருளையும், எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாம கிட்டத்தட்ட 14,000 குழந்தைகள் சாப்பிடுவதற்கு ஏதும் இல்லாமல் ஒரு மரண தருவாயில அந்த குழந்தைகள் எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடியது யாருன்னா ஐநா இன்றைக்கு அறிக்கைகள்லாம் விட்டுருக்கிறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த சூழல்ல நாம் அதிகமாக நாம் அவங்களுக்காக துவா செய்ய நாம கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அல்லாஹ் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறான், ஒரு நல்ல நிலைகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறான். நாம ஒவ்வொரு நாளைக்கும் விதவிதமாக ரகரகமாக இன்றைக்கு நாம் முன்னுகிறோம். ஆனா அங்கே பார்க்கக்கூடிய சில வீடியோக்கள்லாம் பார்க்கும் பொழுது எங்கேயாச்சும் இருந்து ஒரு உணவு பொட்டலமோ அல்லது ஒரு பாத்திரத்துல உணவோ கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால் ஒரு நிமிஷத்துல எல்லாம் காலியாயிருது. அத்தோடு மட்டும் இல்லாமல் அந்த சின்னஞ்சிறிய குழந்தைகள் என்ன செய்யறாங்கன்னா, ஆங்காங்கே அந்த பாத்திரத்துல ஒட்டி கிடக்கும்ல, அந்த ஒட்டி இருக்கிறத அது அப்படியே அந்த உணவுகள் எல்லாம் வலித்து சாப்பிடக்கூடிய நிலைமை. அது போன்ற காட்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய கண்கள் எல்லாம் கலங்குகிற அடிப்படையில இன்றைக்கு ஏராளமான மக்கள் சாப்பிடுவதற்கு வழியில, ஒரு பக்கம் போரு, ஒரு பக்கம் சண்டை, ஆங்காங்கே குண்டை போடுகிறார்கள். எந்த நேரத்துல உயிர் போய்விடுமோன்னு ஒரு பயம், ஒரு அச்சம். அத்தோடு மட்டும் இல்லாமல் மருத்துவ உதவியை யோசிச்சு பாருங்க. சில பேர்லாம் இன்னைக்கு ஒருவேளை மாத்திரை போடலாம், நம்மளால இருக்க முடியாது. சுகர் ஜாஸ்தியாயிருச்சு, பிபி ஜாஸ்தியாயிருச்சு, காலையில மாத்திரை போடல, சுகர் ரொம்ப ஏறிச்சு, தலையெல்லாம் சுத்திருச்சு, எந்த வேலையும் பண்ண முடியல. ஆனா சாப்பாட்டுக்கும் ஒண்ணு இல்லை, மருத்துவத்துக்கும் ஒண்ணு இல்லை. அப்ப இது மாதிரியான சூழல்ல இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மிக மிக துன்பங்களும் துயரங்களும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த மக்களுக்காக நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். பிரார்த்தனை செய்வதன் வழியாக நமக்கு ஒரு நன்மை இருக்குது. இருந்தாலும் அந்த கண்களுக்கு முன்னால் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க, மருத்துவ உதவி இல்லாம இருக்கிறாங்க, இருக்க வீடு இல்லாம இருக்கிறாங்க, குடிக்க தண்ணீர் இல்லாம இருக்கிறார்கள். அப்ப இது போன்ற நிலைமை இல்லாம அல்லாஹ் நம்மை நல்ல முறையில் வைத்திருக்கிறான். நம்மாலான உதவி அல்லாஹ்விடத்துல கையேந்துவதை தவிர வேறு எதுவும் நம்மால செய்ய இயலாது. படைத்த ரப்புல் ஆலமீனிடத்துல முறையிடுங்கள். அவருடைய கஷ்டங்களை போக்குவதற்காக, அவருடைய துன்பங்களை போக்குவதற்காக, அவர்களுக்கு வெற்றி தருவதற்காக அல்லாஹ்விடத்துல அதிகமாக கையேந்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அதிகமாக பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக, அங்கே வாழக்கூடிய குழந்தைகளுக்காக, நம் குழந்தையோடு ஒப்பிட்டு பாருங்கள். நம்ம குழந்தை சாப்பிட 2 நாள் 3 நாள் 5 நாள் ஆகுதுன்னா நம்மளால பார்க்க இயலுமா? நம்முடைய குடும்பம் சாப்பிடாம ஒண்ணும் இல்லாம இருக்கிறாங்க, எப்படி நம்முடைய நிலை எப்படி இருக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் முஃமினூன் இஹ்வத்துன், ஒவ்வொரு முஸ்லிம்களின் சகோதரர்கள். அவன் ஏன் சகோதரன்? என்னுடைய முஸ்லீம், அவன் கஷ்டப்பட்டு இருக்கிறான், துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறான், அவன் ஒன்றும் இல்லாம இருக்கிறான், அவனுடைய வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதே தெரியல, அடுத்த வேளை உணவு இருக்குதாங்கிற நிச்சயம் இல்லை, அடுத்த வேளை அவன் உயிரோடு இருப்பானா என்பது நிச்சயம் இல்லை. இப்படிப்பட்ட துன்பங்கள் கொண்டு இருக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு நாம் அதை மறந்து அல்லாஹ்விடத்துல கையேந்தும் போது கூட நமக்காகத்தான் துவா கேட்டிருக்கிறோம். அப்ப அதிகமாக பாலஸ்தீனத்துல வாழக்கூடிய மக்களுக்காக ஒவ்வொரு நேர தொழுகையிலையும், தொழுகை முடித்ததற்கு பிறகும், எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்துல நாம் கையேந்துகிறோமோ அந்த மக்களுக்காக அதிகமாக துவா செய்ய வேண்டி கடமைப்பட்டுள்ளோம். நாம
அப்ப இது போல அந்த மக்களுக்காக அதிகமாக துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.